முதுமையில் தனிமை. 2 வாரமா மகன் அமெரிக்காவிலிருந்து ஃபோனே பண்ணல. மனசே சரியில்ல. அவங்கிட்ட இருந்து ஃபோன் வந்த பிறகுதான் வேலையே ஓடும். நேத்து லண்டன்ல இருந்து இமெயில் வந்தது. அடுத்த மாசம் வரேன்னு சொன்னவன் இந்த வருஷம் வர முடியல, அடுத்த வருஷம் மிடில்ல வரேன்னு தகவல் கொடுத்திருக்கான். மனசே அப்செட் ஆயிடுச்சு. இதெல்லாம் தற்போது நம் நாட்டில் 70% குடும்பங்களில் அவ்வப்போது பெற்றோர் கூறும் புலம்பல்கள். மகனோ அல்லது மகளோ தங்கள் 25ஆம் வயதில் மேல் படிப்பிற்கோ வேலைக்கோ வெளிநாடு கிளம்புகிறேன் என்று சொல்லும்போது ஏதோ நாம் சாதிக்காததை நம் குழந்தை சாதிக்கப் போகிறான் எனும் பெருமிதம் மனதை நிறைக்க நண்பர் உறவினரிடம் அவன் எங்க வீட்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப், 25 வயசுல நம்ம குடும்பங்களிலே யார் வெளிநாடு கிளம்பி இருக்கா என்று பூரித்து கொள்ளும் அதே பெற்றோர்கள் சுமார் 15 வருடங்கள் கழித்து தங்கள் வயது 65-70 தொடும்போது தான் பெற்ற செல்வங்கள் தங்கள் கடைசி நேரத்தில் தங்களுடன் இல்லையே என்று ரொம்பவும் தவித்துதான் போய்விடுகிறார்கள். அந்த தவிப்பிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு துன்பப்படுகிறவர்களையும் இன்று கண்ணால் பார்க்கிறோம். வெளிநாட்டில் வேலைக்காக செல்லும் பிள்ளைகளின் மனநிலை என்ன? போன புதிதில் முதல் 6 மாதம் 1 வருடத்திற்கு ஏன் அம்மா அப்பாவை விட்டு வந்தோம்? நிம்மதியாக அங்கேயே ஊரோட வாசலோட இருந்திருக்கலாமே. புரியாத புது நாட்டில் ஊரை விட்டு வந்து ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கும் அவர்கள் நாளாக ஆக அங்குள்ள வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களை எட்டி பிடிக்க அவர்கள் அறிவு திறமை எல்லாவற்றையும் அங்கேயே அடகு வைத்து வேலையை தக்க வைத்து கொள்ளவோ அல்லது இதைவிட டாலர்கள் அதிகம் எங்கு கிடைக்கும் என்று தேடி அதை பிடித்து கொள்ளவோ முயற்சி செய்கிறார்கள். வருடங்கள் ஓட ஓட அந்த வாழ்க்கைக்கே பழகிவிட்ட அவர்களால் தங்கள் பெற்றோரை ஓரிரு வரிகள் இமெயில் மூலமும் அவ்வப்போது அனுப்பும் செக்குகள் மூலமுமே திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொள்கிறார்கள். வயதான காலத்தில் பாசம் காரணமாக புலமும் பெற்றோரிடம் ஏன் ஓல்டேஜ்ல இப்படி நிம்மதி இல்லாம இருக்கீங்க? இங்க ஓல்டேஜ் பீப்புள வந்து பாருங்க, எவ்வளவு ஜாலியா ஊர் சுற்றி கொண்டு என்ஜாய் பண்ணுறாங்க என்று அவர்கள் பாணியில் பேசி பெற்றோருக்கு ஒரு பதிலை சொல்லிவிடுகிறார்கள். இன்னும் சற்று நாளாகிவிட்ட நிலையில் வாரா வாரம் நான் ஃபோன் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இங்க நான் ரொம்ப பிஸி, மந்த்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் பண்றேன் என்று சொல்லும் அளவிற்கு ஆளாகிவிட்டது. பேசாம இங்க வந்து எங்களுடன் செட்டில் ஆயிடுங்க என்று கூறும் பிள்ளைகளுடன் இந்த வயதான பெற்றோருக்கு உடல்நிலை, வயது, அங்குள்ள கிளைமேட், மொத்தத்தில் அங்குள்ள இயந்திர வாழ்க்கை எதுவும் ஒத்துவராத நிலையில் அங்கு சென்று செட்டிலாவது சாத்தியம் இல்லை என்று படுகிறது. மேலும் முன்பு போல் வெளிநாட்டில் நம் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று அவர்களால் நினைக்க முடியவில்லை. சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எந்த நேரத்தில் எங்கு போர் மூலமோ எந்த விமானம் எப்போது கடத்தப்படுமோ எனும் பீதியில் மொத்தத்தில் இங்குள்ள பெற்றோரின் நிம்மதி சுத்தமாக பறிபோய்விட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவில் 60-65 வயதுகளிலோ அதற்கு மேலோ பெற்றோரை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளில் 15-20 வருடங்களாக தங்கியிருக்கும் மகன் அல்லது மகளுக்காக இதோ சில வார்த்தைகள். வாழ்க்கையில் வயோதிகம், அதாவது கடைசி காலகட்டம் என்பது எல்லோருமே கட்டாயம் சந்தித்தாக வேண்டிய ஒன்று. இன்று உங்கள் அம்மாவோ அப்பாவோ அல்லது இருவருமோ அந்த காலகட்டத்தில் இருக்கிறார்கள். தனிமையில் கொடுமை, முதுமையிலும் தனிமை. இந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் விரும்புவது உங்கள் அருகாமையைத்தான். என்னதான் நீங்கள் பணம் அனுப்பி பணமழை பொழிந்தாலும் அவர்கள் எதிர்பார்ப்பதென்னவோ உங்கள் அன்பு மலையைத்தான். பணத்தை வைத்துக்கொண்டு தினமும் பாதாம் அல்வா கிளறி சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்கள் உடல்நிலை இடம் தருமா? அல்லது பணத்தை வைத்துக்கொண்டு தினமும் காரில் ஒவ்வொரு இடமாக சுற்றித் திரிய அவர்கள் வயதுதான் இடம் தருமா? அல்லது நகை நட்டு வாங்கி பூட்டிக் கொண்டு உலா வருவதற்கு நம் சமுதாய பாதுகாப்பு தான் இடம் தருமா? உங்கள் பணம் நிச்சயம் அவர்களுக்கான மருத்துவ செலவுக்கு உதவும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த மருத்துவ செலவு கூட உங்கள் அருகாமை இருந்தால் நிச்சயம் அவசியம் ஏற்படாது. அதற்காக அங்குள்ள வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு இங்கு வந்து இருக்க முடியுமா என்று கேட்காதீர்கள். 2-3 பிள்ளைகள் வெவ்வேறு வெளிநாடுகளில் உள்ள பட்சத்தில் மாறி மாறி ஒவ்வொரு குடும்பமாக வந்து செல்லலாம். ஒரே மகன் அல்லது மகளா? குடும்பத்தில் யாராவது ஒருவர் மாற்றி ஒருவர்
அல்லது பேர குழந்தைகள் வந்து செல்லலாம். மொத்தத்தில் அவர்கள் தனிமையை உணராதவாறு பார்த்து கொள்வதுதான் முக்கியம். பணம் சம்பாதிப்பது ஒன்றையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ளாதீர்கள். பணம் ஒன்று மட்டுமே எல்லாவற்றையும் தந்துவிடாது. பணம் நிறையவே உள்ள பெற்றோர் கூட தங்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளின் அன்புக்காக ஏங்கி, அரவணைப்புக்காக ஏங்கி, முதியோர் இல்லத்தில் சில லட்சங்களை டெபாசிட் செய்துவிட்டு அங்கேயே தங்கிவிடலாமா என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனை வருடங்களாக ஏதோ நன்றாக சம்பாதித்து ஓரளவு வீடு, வாசல், நிலம், புலம் வாங்கியாகிவிட்டது. வசதிகளையும் பெருக்கியாகிவிட்டது. இன்னும் சம்பாதிக்க வேறு என்ன ரொம்பவும் சாதிக்க போகிறீர்கள்? 2 வீடு, 3 வீடு ஆகலாம், 4 ஆகலாம், ஏன் 10 கூட ஆகலாம். ஏதோ 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டீர்கள், இருக்கட்டும். இதற்காக உங்கள் மூத்த தலைமுறையை தனிமையில் வாடவிட வேண்டுமா? உங்கள் கண்ணுக்கு தெரியாத 3ஆம் தலைமுறைக்காக, அவர்கள் நலனுக்காக ஒவ்வொரு நிமிடத்தையும் செலவிடும் நீங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியும் தெய்வங்களான அம்மா அப்பாவிற்காக சில நாட்கள் செலவிடக்கூடாதா என்ன? பிறகு அவர்கள் காலத்திற்கு பிறகு உங்களை யார் கேட்கப் போகிறார்கள்? நீங்கள் எந்த நாட்டிலும் எத்தனை காலம் வாழ்ந்தால் கூட சரி, மற்ற உறவினர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வயதான காலத்தில் உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சம்பாதியம் வாழ்க்கைக்கு தேவைதான். அதற்காக வயதான பெற்றோர்களை புறக்கணிக்காதீர்கள். இந்த நாட்களில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதென்னவோ உங்கள் தாய் தந்தையரின் ஆசீர்வாதங்களைத்தான். தாயும் தந்தையும் இறுதி காலத்தில் மனம் நிறைந்து ஆசீர்வாதங்கள் வழங்குவது உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததியினரையும் வாழ வைக்கும். உங்களை எந்த நிலையிலும் நிழலாக இருந்து காக்கும். என்னதான் கம்ப்யூட்டர் யுகத்தில் கொடிகட்டி பறக்கிறீர்கள் என்றாலும் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்ற வாக்கை மறக்க வேண்டுமா என்ன? வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த தத்துவம் இருக்கிறது. எதுவும் அதன் மடங்காய் வந்து உங்களை சேரும். நல்லது செய்தால் 4 மடங்கு நல்லது உங்களை வந்து சேரும். 4 பேரை நீங்கள் வாழ்த்தினால் 40 பேர் உங்களை வாழ்த்துவார்கள். உங்கள் பெற்றோரின் உள்ளங்களை 4 மடங்கு நீங்கள் குளிர வைத்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களை 40 மடங்கு அன்பு மலையில் ஆழ்த்துவார்கள். எனவே எந்த நிலையிலும் வாழ்வின் இறுதி காலகட்டங்களில் உங்கள் பெற்றோரை தவிக்க விட்டு விடாதீர்கள்.